இன்னைக்கு எ வேர்ட் ஆன் வென்ஸ்டேல நான் கொண்டு வந்தது கில்ட்டி. ஷேம், எம்பாரஸ்மெண்ட், லோ செல்ஃப் எஸ்டீம், சின்ஸ், மிஸ்டேக்ஸ், செல்ஃப் பிட்டி, இதில் ஏதோ ஒன்று இன்னைக்கு உங்களை கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்கா? உங்கள் ஃபெயிலியர் ஃபைனல் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃப்ரம் காட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சி கூட இன்னைக்கு நீங்கள் கில்ட்டியாக இருந்துட்டுருக்கலாம். பட் ட்ரூத் அது இல்லை. ஐசாயா சாப்டர் 1:18ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? செல்ஃப் சென்டர்டா இல்லாம நாம கிரைஸ்ட் சென்டர்டா இருக்க பழகணும். சீக் ஃபார் ரிப்பென்டன்ஸ். கில்ட்னால ஓவர்லோடடா இருக்கீங்களா? யுவர் சின்ஸ் ஆர் நெவர் ஓகே. பட் பைபிள் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. என்னன்னா, யூ ஆர் ஃபர்கிவன். உடனே கன்ஃபஸ் பண்ணுங்க. கில்ட்டியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. Jesus had already paid for all your guilt and shame. எதனாலும் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும். நீங்கள் எம்பாரஸ்டாக இருக்க வேண்டிய தேவையில்லை. எந்த ஒரு ஃபெயிலியரும் ஃபைனல் இல்லைன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உங்களோட லைஃப்பில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காரு. உங்களோட கில்ட்னால நீங்கள் ஸ்டாப்டாக இருக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களோட கில்ட்டை நீங்கள் ஓவர் கம் பண்ண முடியும். பட் பிஃபோர் தட், கன்ஃபஸ் இட் டு ஜீசஸ். ரிமெம்பர், ஜீசஸ் paid for it all. Okay?